தாவேகா கொடிகள் அதிமுக கூட்டத்தில் வீசப்படுகிறது, கூட்டணி நெருங்கி வருகிறது. இது குழப்பத்தில் தினகரன் அவங்க போட்டிருக்காங்க. எல்லாம் நடக்குது. இது சோசியல் மீடியால அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்த தாவேகாவுடைய அந்த நாமக்கல் மாவட்ட செயலர் அதை வன்மையா கண்டிச்சு நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்கள்ல மாற்றுக் கட்சி கூட்டங்கள்ல போய் கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இல்ல, அது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியா தெரிய செய்யல பழனிசாமி கம்பெனிக்கு. அதாவது தாவேகா கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. இந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் பத்திரிகை, நம்ம மிகவும் மதிக்கின்ற ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகையில தாவேகாவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி பார்த்து நெருங்குகிறார்கள். அதை பார்த்து தினகரனுக்கு குழப்பம். எங்க 2017 நாங்க பழனிசாமி துரோகத்தை எடுத்து கட்சி ஆரம்பிச்சப்ப தாவேகாங்கிற கட்சிலாம் இல்ல. எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை, அரசியல் நடப்பதில்லை. அதை கூட அவர்கள் தெரிந்திருந்து அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அப்படி அவர்கள் ஒரு செய்தி வெளியிடுறப்ப அது அவர்களுடைய ரெப்புடேஷனை தான் அது பாதிக்கும்.